தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டு இருப்பவர் இளைய தளபதி விஜய். இவரோட ஒவ்வொரு படங்களுக்குமே எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே செல்லுது. தற்பொழுது இவரது நடிப்புல கோட் திரைப்படம் வெளியாகி வசூல்லையும் சாதனைகளை படைத்துட்டு வருது. இந்த நிலையில இவர் கடைசியாக ஒரு படத்துல மட்டும் நடிச்சு முடிச்சுட்டு சினிமால இருந்து விலகுறதாக அறிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமால அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் விஜய் திகழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில இவர் திரையுலகை விட்டு அரசியல்ல ஈடுபட போறது பலரையும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு. இந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கிற நடிகர் சினிமால இருந்து விலகிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. அந்த அளவிற்கு தைரியமான முடிவை விஜய் எடுத்துள்ளதாக பல பிரபலங்களும் சொல்லிட்டு வராங்க. இவரது அரசியல் கட்சிக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அவரது வளர்ச்சியை பார்த்து மிகவும் பெருமைப்படுவதாகவும் சொல்லியிருந்தாரு. தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல வேட்டையின் திரைப்படம் உருவாகி இருக்கு. தற்பொழுது அந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்று வருது. ஆடியோ வெளியீட்டு விழானாலே ரஜினிகாந்தோட பேச்சையும் விஜயின் பேச்சையும் கேட்பதற்கு பலரும் ஆர்வமா இருப்பாங்க. விஜயின் கடந்த 2 படங்களுக்குமே ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெறல. தற்பொழுதும் கோட் படத்தோட வெற்றி விழா நடத்தப்பட போறதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்களின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேச்சிற்கு ரசிகர்கள் அரங்கத்தையே அதிர வைக்க தயாராகிட்டு வராங்க. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. பாடல்கள் அனைத்துமே இணையதளத்துல பட்டையை கிளப்பிட்டு வருது.